ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூருங்க. கரூர் ஆண்டாங்கோவில் வீனஸ் ஸ்கூலுக்கு பேக் சைடில் அப்படியே அப்பார்ட்மெண்ட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த ஒரு பில்டிங் இருக்குது. நம்மளுக்கு அந்த ஒரு ரூம் ஃப்ளாட் மட்டும் தனியாக கொடுத்துருவாங்க. இந்த ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா இந்த 1700 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. உள்ளே வந்து 3 பெட்ரூமு, 3 பாத்ரூம், அட்டாச் பாத்ரூமு, அது இல்லாமல் ஒரு செப்பரேட்டாக ஒரு பாத்ரூமு, அது இல்லாமல் கிச்சனில் எல்லாமே இருக்குது. இதில் உள்ளே பார்த்திங்கன்னா ஹாலு, வெளியில் வந்து வியூ பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் அடங்கியிருக்க இடம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிட்டிக்குள்ளே இருக்கனால நீங்கள் நிறையா பக்கத்தை நிறையா விசாரிச்சுருப்பீங்க. 2 கோடி 3 கோடிலாம் சொல்லுவாங்க. இது அவ்வளோ பட்ஜெட்லாம் கிடையாதுங்க. 2 கோடி இல்லை, 3 கோடி இல்லை. சரிங்களா? வெறும் 1,65,00,000க்கு இந்த ஃப்ளோரை வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, லிஃப்ட் வசதி இருக்குது, ஜன்செட் இருக்குது. உள்ளே வந்து உங்களுக்கு வாட்டர் சோர்ஸு எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி மின் வந்து எப்போவுமே தடை இல்லாமல் அங்கே மின் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஃப்ளாட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கரூர் கண்டிப்பாக நீங்கள் இந்த கரூரில் இருக்க மக்களுக்கு எல்லாமே பிடிக்கும். பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப பெருமை தானே. ஏன்னா சும்மா வாக்கபிள்லேயே போயிட்டு நம்ம சன்களை கூட்டிகிட்டு வெளியில் வந்துடலாம். சரிங்களா? ரொம்ப தூரம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ஃப்ளாட் ரொம்ப பக்கத்துலேயே உங்களுக்கு அமைச்சிருக்கு. இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா இது நான் நம்பர் வந்து கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து நான் நம்பர் போடுறேன், என்னோடய நம்பரு. இந்த ஃப்ளாட் யாருக்காவது வேணும் அப்படின்னா எனக்கு டைரெக்டாக நீங்கள் கரூரில் இருந்தாலும் சரி கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது நம்ம கொடைக்கானலில் தான் மெயினாக போட்டுட்ருக்கோன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நம்ம ஊர் கரூருங்கிறதுனால நம்ம கரூருக்காரவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளாட்டு. சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ளாட்டு பக்கத்தில் வந்து 2 கோடி 2.5 கோடிக்கு போயிட்டுருக்குங்க. இது அவ்வளோ பட்ஜெட்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க. போய் இடத்த விசிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள், ரூம்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நல்லா அகலமான ரூம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது நான் போய் வீடியோ எடுக்க கிடையாது, அவங்களா எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இது வேணுங்கிறவங்க நீங்கள் டைரெக்டாக எனக்கு கால் பண்ணலாம். மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஓடிருக்க நம்பருக்கு நீங்கள் தெளிவாக கால் பண்ணி இதனுடைய டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது லிஃப்ட் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லிஃப்ட்லேயும் நம்ம போய்க்கலாம், வந்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப முடியாதவங்களாக இருந்தால் நம்ம லிஃப்ட்டில் கூட போகலாம். இல்லை நார்மலாக இருந்தாங்கன்னா படி ஏறிடலாம். சரிங்களா? இந்த ட்ரெயிலி ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் தெரியுங்களா? அது கொஞ்சம் அப்படியே ஞாபகப்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை வந்து மெயினாக வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸும் உங்களுக்கு தெரியும், அதனுடைய வலிமை என்னங்கிறதும் புரியும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த வறட்டிருமல், அதாவது என்னால் முடியலப்பா பேசிகிட்டு இருக்கப்ப அப்படிம்பாங்க. சரிங்களா? அது வந்து அந்த தொண்டையில் வந்து அந்த வறட்டிருமல் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு கடுகு கொஞ்சம், அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. அந்த கடுகை வந்து கையிலேயே நல்லா அப்படியே நசுக்குனிங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாகிடும். அதை நசுக்குனதுக்கப்புறம் சுத்தமான தேன் இருக்குது இல்லைங்களா? நாங்கள் தேனும் வந்து உங்களுக்கு அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேன் வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். கம்மியான பட்ஜெட்டில் ஒரு லிட்ரு பார்த்திங்கன்னா 1000 ரூபா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சுத்தமான மலை தேன் வந்து நான் உங்களுக்கு வாங்கி தர்றேன். அந்த தேனும் இந்த கடுகும் எடுத்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் வச்சு நல்லா அதை கசக்கிட்டு இந்த தேனை அதில் ஊற்றி அந்த ஸ்பூனை எடுத்து அப்படியே சாப்பிட்டிங்கனாக்கா அந்த வறட்டிருமல் நின்றும். சரிங்களா? இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் இயற்கையான மருத்துவம். நான் அதே மாதிரி நிறையா டிப்ஸு சொல்லிகிட்டே இருப்பேன். இனிமேல் வீடியோ போடுறப்ப எல்லாம் ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இயற்கை வைத்தியம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்திலலாம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நல்லா வாசலுக்கு முன்னாடி சாணி தெளித்து கோலம் போட்டு மஞ்சள் தண்ணி போட்டு அதில் குங்குமம் வச்சு வாசலுக்கு முன்னாடி அப்போ எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாம் யாருமே இது பண்ணுறதில்ல, தண்ணியை ஊற்றி அலசி விட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறையா வைரஸ்லாம் அட்டாக் ஆகிறதுக்கு காரணமாக தான் அதுக்கு வந்து முன்னோர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. மண் வீட்டில் சாணி போட்டு வலித்து அதில் அந்த வாசத்தில் படுத்து தூங்குவாங்க. அப்போது அந்த இருந்த காலம் வேறு, இப்போ இருக்க காலம் வேறு. இப்போ நம்ம ரூம்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம், சென்ட் வாசம் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஏன் இந்த மாதிரிலாம் டிப்ஸ்லாம் சொல்கிறேன்னா கொஞ்சம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
சரிங்களா? என்னென்ன வியாதி வருது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே டிப்ஸு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா, நான் நெறையா அதெல்லாம் கத்துக்கிட்டுருக்கேன். அத உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? நம்ம ஸ் நாம் மெயினா வந்து நம்ம சேனல வந்து நெறையா பேத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தெரியும். சரிங்களா? நம்ம கொடைக்கானல்ல மட்டும் இடம் போடல. எல்லா இடத்துலயும் நம்ம இடம் போட்டுட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் காலமாகும். சரிங்களா? ஹீல்ஸ்ல ட்ரை பண்றவங்க சேஃபா பண்ணுங்க. எந்த ஊரா இருந்தாலும் சரி சேஃபா ட்ரை பண்ணுங்க.